வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ரயில்வே பாதுகாப்பு படை தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆண்டுதோறும் இனி நடத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் 122 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சென்னை, மதுரை, தேனி, திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 361 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதுடெல்லியில் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் நிதானமாக விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். ரயில்வே பாதுகாப்பு படையினரின் தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆண்டுதோறும் இனி நடத்தப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ரயில்வே பாதுகாப்பு படையின் 41வது நிறுவன நாளையொட்டி குஜராத் வல்சாதில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இப்படைப்பிரிவினருக்கு விரைவில் ட்ரோன் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட்டு செயல்திறன் மேம்படுத்தப்படும் என்றார். குறைந்த வருவாய் பிரிவினரின் நலனுக்காக ரயில்வே அமைச்சகத்தின் செயல்பாட்டை எடுத்துரைத்த அமைச்சர், வரும் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளை ஒட்டி 12,000 சிறப்பு ரயில்கள் நாட்டில் இயக்கப்படும் என்றார். கடந்த 11 ஆண்டுகளில் 35,000 கிலோமீட்டர் நீள ரயில்வே பாதைகள் கட்டமைக்கப்பட்டு 99% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 7,300 ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்பு திட்டம் விரைந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் 110 நிலையங்களின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர், சிறப்பாக செயலாற்றிய 40 ஊழியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதமாக நம் நாடு உருவெடுக்க உற்பத்தியுடன் கூடிய பொருளாதார பாதையின் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் வளர்ச்சியடைந்த பாரதம் பில்டுதான் 2025 இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், 21வது நூற்றாண்டு அறிவுசார் நூற்றாண்டாக திகழும் என்று குறிப்பிட்டார். இதன் மூலம் உலகளாவிய அறிவுத்திறன் மற்றும் பொருளாதார கட்டமைப்பில் முன்னோடி நாடாக இந்தியா உயரும் என்று தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த தேசமாக நாம் உருவாக தெளிவான தொலைநோக்கு பார்வை, அதிநவீன தொழில்நுட்பங்கள், தகவல் தொழில்நுட்ப தீர்வுகள் தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் இளையோர் வரும் ஆண்டுகளில் இவற்றை முன்னெடுத்து சென்று புதிய பாரதத்தை படைப்பார்கள் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இந்நிகழ்வில் 3 லட்சம் பள்ளிகளை சேர்ந்த 25 லட்சத்திற்கும் அதிகமான மாணாக்கரும் ஆசிரியர்களும் இணைய வழியில் பங்கேற்றுள்ளனர். பிரதமரின் கதிசக்தி திட்டம் நாட்டின் உள்கட்டமைப்பை முழுமையாக மாற்றியமைத்துள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி துவக்கி வைத்து 4 ஆண்டுகள் நிறைவையொட்டி அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், நாட்டின் உள்கட்டமைப்பு பிரிவை சர்வதேச தரத்திற்கு முன்னெடுத்து சென்றுள்ளதாக கூறினார். இதன் மூலம் அமைச்சகங்கள், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பல்வேறு பிரிவுகளை டிஜிட்டல் தளத்தில் ஒருங்கிணைத்ததன் மூலம் கட்டமைப்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் கதிசக்தி திட்டம் இணைப்புகள் மற்றும் மேம்பட்ட தளவாட போக்குவரத்தை முன்னெடுத்து செல்லும் இன்றியமையாத கருவியாக திகழ்வதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். பீகார் மாநிலத்தில் 20 மாவட்டங்களில் 122 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ள நிலையில் வரும் 21ஆம் தேதி அவை பரிசீலிக்கப்படுகின்றன. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 23ஆம் தேதி கடைசி நாளாகும். அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் வெள்ளிக்கிழமை முடிவடைகிறது. இரு கட்ட தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. காசா அமைதி உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் எகிப்து நாட்டின் ஷர்ம் எல் ஷேக் சென்றடைந்தார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட அமைதி உடன்பாடு மத்திய கிழக்கு பகுதிகளில் அமைதி திரும்ப வழிகோலும் என்று வெளியுறவுத்துறையின் முன்னாள் செயலர் திரு ஆர் சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு முன் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததால் இடம்பெயர்ந்த 2.2 மில்லியன் காஜா மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இன்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் இஸ்ரேலுக்கு சென்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். பிணையாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களையும் சந்திக்கிறார். பின்னர் எகிப்துக்கும் பயணம் செய்து போர் நிறுத்தத்தை குறிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு தனது அமைதி திட்டத்தின் அடுத்த கட்டங்களை முன்னெடுக்கிறார். இந்த உச்சி மாநாட்டில் இந்தியாவை உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவை பிரதமர் மோடியின் சார்பில் வெளியுறவு ராஜாங்க அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்கிறார். இந்த மாநாட்டின் நோக்கம் போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்துவது, முக்கியமாக ஹமாஸின் முழுமையான ஆயுத ஒழிப்பு, காசாவின் எதிர்கால ஆட்சி, இவற்றை போன்ற இன்னும் பல விவகாரங்கள் தீர்க்கப்பட வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள். அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை, மதுரை, தேனி, திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 361 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மதுரை சட்டக்கல்லூரியில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடம், வேலூர் சட்டக்கல்லூரியில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான நூலக கட்டடம் உள்ளிட்டவைகளையும் அவர் திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 திருக்கோவில்களில் முடிவடைந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த அவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் கோசாலையையும் திறந்து வைத்துள்ளார். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறையின் சார்பில் தொழில் பூங்காக்களில் அமைந்துள்ள 16 புதிய குழந்தை காப்பகங்கள், திண்டிவனம் மற்றும் தேனியில் மாபெரும் உணவு பூங்கா, சமூக நலத்துறை சார்பில் திருநங்கைகளுக்காக செனாய் நகர் மற்றும் மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள அரண் இல்லம் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. வரும் வெள்ளிக்கிழமை வரை 4 நாட்கள் இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் இந்த முடிவு எட்டப்பட்டதாக இன்று கூறிய அவர், நாளை காலை மறைந்த உறுப்பினர்களுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்படும் என்றார். வரும் 15ஆம் தேதி கூடுதல் மானிய கோரிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊரக பொருளாதாரத்தை மேம்படுத்த பால்வளத்துறை சிறப்பாக செயல்படுவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். காரைக்குடி ஒன்றியத்தின் சார்பில் 13,126 பால் உற்பத்தியாளர்களுக்கு 8,96,00,000 ரூபாய் மானிய தொகையை அமைச்சர் திரு பெரிய கருப்பனுடன் இணைந்து இன்று அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு மனோ தங்கராஜ், ஆவின் பால் தரமான பொருட்களை குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் 1,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற்ற பயனாளி இந்த திட்டம் தமக்கு மிகுந்த பயனளிப்பதாக குறிப்பிட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சுகன்யா ராஜேந்திரன் ஆவின் உற்பத்தி நிறுவனத்திற்கு தினமும் 120 லிட்டர் நாங்கள் ஊற்றி கொண்டிருக்கிறோம். 19 மாடுகள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். என் கணவன் மூலமாக தான் இந்த அளவுக்கு நாங்கள் பாடுபட்டு இந்த 1,00,000 ரூபாய் எங்களுக்கு ஊக்கத்தொகையாக எனக்கு ஆவின் மூலம் கிடைத்து உள்ளது. எனக்கு என் குடும்பத்துக்கும் என் பிள்ளை படிப்புக்கும் இது ஒரு முக்கிய இதாக இருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையை எதிர்த்து தவேகா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரி ஆகியோர் கொண்ட அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள இதர மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மீது விரிவான ஆய்வு மேற்கொள்ள ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து உட்கொண்ட குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து மருந்து உற்பத்தி நிறுவனத்தின் உரிமங்கள் இன்று முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. அந்நிறுவனத்தின் உரிமையாளர் சென்னையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். இதனிடையே கடந்த ஆண்டில் உரிய ஆய்வை மேற்கொள்ளாத காஞ்சிபுரம் முதுநிலை மருந்துகள் ஆய்வாளர் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். தர்மபுரி வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் சார்பில் அரசு கலைக்கல்லூரியில் இன்று கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கையேடுகளை வெளியிட்டு பேசிய ஆட்சித்தலைவர், மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இலட்சியம், உங்களுடைய நம்பிக்கை, இந்த இலக்கு இதெல்லாம் நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தோல்விகள் எல்லாத்துக்குமே வரும். அதுல இருந்து எப்படி விழுந்த வேகத்துல எந்திரிக்கணும். விழுறது தோல்வியே கிடையாது. இதை மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து பயணம் செய்யுங்க. லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யுங்க. அதுக்கு தேவையான புத்தகங்கள் படிங்க. புதுடெல்லியில் இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று வெஸ்ட் இண்டீஸ் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 5 விக்கெட் இழப்பிற்கு 518 ரன் டிக்ளேர், வெஸ்ட் இண்டீஸ் 248. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வே பாதுகாப்பு படை தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆண்டுதோறும் இனி நடத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் 122 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் 2வது கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சென்னை, மதுரை, தேனி, திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 361 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது.
புதுடெல்லியில் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் இரண்டாவது இன்னிங்ஸில் நிதானமாக விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.